உங்கள் பிதா, உன் அப்பா தான் அதையே போஷிக்கிறா. உனக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உண்மையிலே அதாவது தேவை பெருசா இருக்கும்போது நம்ம எதுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு எப்படியாவதுப்பா இந்த இடத்துல, ஐயோ தண்ணீர் உடனே கண்ணை திறந்து பார்க்கும்போது தண்ணீர் இல்லை, அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாய் வட்டி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் வற்றி கொண்டு இருக்கும்போது சாரிபாத் வீட்டில் எண்ணெய் வற்ற ஆரம்பித்ததும் சாரிபாத் விதவை அடுத்து சாவுன்னு தீர்மானிச்சுட்டா. ஆனா எலியா அப்படி தீர்மானிக்கல. பாத்தீங்களா? எலியா அப்போ என்னதான் ஜெபம் பண்றாரு தெரியுமா? மழை பெய்யாதபடிக்கு. உண்மையில தண்ணீர் வற்றும் போது, ஆண்டவரே ஆண்டவரே நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிறேன், ஆண்டவரே என் தீர்மானத்தெல்லாம் வாபஸ் வாங்கிறேன், ஆண்டவரே எப்படியாவது இந்த மழை மழை பெய்யக்கூடாது, ஜனங்கள் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் நம்ம நிறைய சபையில நிறைய காரியத்துல நம்ம ஈடுபடுத்தி கொள்ள நம்ம தீர்மானம் எடுத்து அர்ப்பணிப்போம். நம்ம லைஃப்ல சில குறைவுகள் வரும், உடனே நம்ம வெளியே வந்துடுவோமே. ஆமே, என்னங்க நீங்க அவ்வளோ இன்வால்வா நீங்க சர்ச்சில் பிரேயர் மினிஸ்ட்ரியில, சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில, எவ்வளோ மினிஸ்ட்ரியில வாலண்டியரா வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தேவனை மட்டும் முன்னிறுத்தி நிறைய காரியங்களை செய்ய முன் வந்தீங்க. இப்போ என்னாச்சு? இப்போ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எப்பெல்லாம் நான் இன்வால்வ் ஆகிறேனோ அப்பெல்லாம் ஃபேமிலியில ப்ராப்ளம், அந்த போராட்டம் இந்த போராட்டம், அதனால எதுக்கு பேசாம ஒதுங்கிடுறோமா? இல்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியான திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.